அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த நாளிலே ஒரு சோர்வை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். சோர்வு ஆவி ஆத்மா சரீரத்தில் ஏற்படக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், நோக்கங்கள், எண்ணங்கள் நடைபெறாவிட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம். சோர்வினால் பாதிக்கப்பட்ட தீர்க்கதரிசி எலியா என்ற தீர்க்கதரிசி நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39 வரைக்கும் எலியா ஜெபம் செய்தான். கர்த்தர் இடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆனால் நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நாளை உன் பிராணனை நீ செய்தது போல செய்வேன் என்று சொல்லி அவனுடைய பிராணனை வாங்க அவள் ஆள் அனுப்பி சொல்ல சொன்னாள். அவனுடைய இருதயம் கரைந்து போயிற்று. அங்கே நாம் பார்க்கும் பொழுது நான் சாக வேண்டும் என்று சூரச்செடியின் கீழே உட்கார்ந்தான். அந்த சோர்வு ஒரு பெரிய தீர்க்கதரிசியவே ஓட வைக்கிறது. 2 முறை தூதனை கொண்டு எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட சோர்வுகள் வரலாம், அசதிகள் வரலாம், பலவீனங்கள் தாக்கலாம். ஆனால் கர்த்தரோ நமக்கு அருமையான காரியங்களை நமக்கு வைத்திருக்கார். 2வதாக தாவீது ராஜா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-4 வரைக்குமாக நம் வசனங்களை கவனிக்கும் போது, அமலேக்கியர் வந்து சில்காலிலே கொள்ளையடித்தனர். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அவர்கள் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். சோர்வு அவர்களுக்குள்ளே வந்து இறங்கினது. அங்கே நாம் பார்க்க முடியும். 3வதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களிலே பார்க்கும்போது, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு ஒரு சோர்வு வந்தது. ஜெப வேளையில் ஒரு சோர்வு, ஜெபிக்க முடியாத சோர்வு. கெத்செமனே தோட்டத்தில் கூக்குரலோடும் கண்ணீரோடும் ஜெபித்த இயேசுவையே தேற்றும்படியாக பரலோகத்தின் தேவன் தூதர்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலையை அங்கே நாம் கவனிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம் சோர்வு ஏற்படும் போதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய காரியம், சங்கீதம் 42:11 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இது நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஏனென்றால் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். சோர்வான வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு தேவன் நமக்கு முன்பாக சோதிக்கப்பட்டார். அவர் வனாந்தரத்திலே சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்ட தேவன். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடரை விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் சோர்வு இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் அதை போக்க நமக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 24:10 சொன்னபடி, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிப்போம், தேவனை துதிப்போம், நாம் தைரியம் கொள்வோம். கர்த்தர் தாமே சோர்வையெல்லாம் எடுத்து போட நமக்கு போதுமான தெய்வமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு வார்த்தையின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பு பிதாவே,
இந்த வார்த்தைகளை கவனிக்கிற, கேட்கிற, பார்க்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சோர்வுகளை, அசதிகளை, பலவீனங்களை எடுத்து போடுவீராக. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.